ஹலோ வியூவர்ஸ். தமிழ்நாடு கிராம உதவியாளர் 2025 சம்மந்தப்பட்ட தினசரி அப்டேட் நம்மளோட சேனலில் பார்த்துட்ருக்கோம். ஸோ அந்த வகையில் வந்து பார்த்திங்கன்னா நேற்று மிகவும் முக்கியமான ஒரு அப்டேட் வந்து பார்த்திங்கன்னா பார்த்தோம். ஸோ முதல்ல அந்த திருத்தி அமைக்கப்பட்ட அந்த வயது வரம்பு தளர்வு அப்படிங்கிறது வந்து பார்த்திங்கன்னா தமிழ்நாடு முழுக்க அந்த சர்க்குலர் போகும்போது தூத்துக்குடி மாவட்டத்தில் வந்து பார்த்திங்கன்னா அந்த மாவட்ட ஆட்சியர் வந்து இப்போ நடத்திட்டு இருக்கக்கூடிய அந்த ப்ராசஸ் வந்து அப்படியே ஸ்டாப் பண்ணி மீண்டும் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு புதிய அப்டேட் வந்து எப்போங்கிறது வந்து கூடிய விரைவில் வெளியிடுவோம் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. பட் அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா இப்போ ஆல்ரெடி வந்து பார்த்திங்கன்னா ஒரு 27 டிஸ்ட்ரிக்டில் வெளியிட்டுட்டாங்க. ஸோ 28வது டிஸ்ட்ரிக்டாக வந்து பார்த்திங்கன்னா தூத்துக்குடி மாவட்டத்தில் நேற்று வெளியிட்டிருக்காங்க. வித் எழுதுதல் திறனறி தேர்வு எப்போ நடக்கும் அண்ட் அந்த நேர்முக தேர்வு எப்போ நடக்குங்கிறது வரைக்கும் வந்து பார்த்திங்கன்னா மென்ஷன் பண்ணியிருக்காங்க. எழுதுதல் திறனறி தேர்வு வந்து பார்த்திங்கன்னா டிசம்பர்லேயும், அதே மாதிரி வந்து நேர்முக தேர்வு வந்து பார்த்திங்கன்னா ஜனவரி 2026 நடக்கும் அப்படிங்கிறது வந்து பார்த்திங்கன்னா மென்ஷன் பண்ணியிருந்தாங்க. அதே மாதிரி எந்தெந்த மாவட்டம்லாம் இந்த ஃபஸ்ட்டாக வந்து பார்த்திங்கன்னா வெளியிட்டாங்களோ, இந்த புதுசாக அந்த அப்டேட் செய்யப்பட்ட நோட்டிஃபிகேஷன் அப்படிங்கிறது வெளியிட்டாங்களோ அங்கெல்லாம் ஹால் டிக்கெட் அப்படிங்கிறது வழங்கப்பட்டு எழுதுதல் வாசித்தல் திறனறி தேர்வு அப்படிங்கிறது வந்து பார்த்திங்கன்னா ஸ்டார்ட் ஆயிருக்கு. ஸோ அதை எங்கெங்கே ஆயிருக்கு அந்த ஹால் டிக்கெட் வந்து பார்த்திங்கன்னா எவ்வளோ நாளில் கொடுப்பாங்க, அது சம்மந்தப்பட்ட ஒரு முக்கியமான அப்டேட் தான் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ இப்போ தான் ஃபஸ்ட்டு டைம் நம்மளோட சேனலில் தமிழ்நாடு கிராம உதவியாளர் சம்மந்தப்பட்ட அப்டேட் பார்க்குறீங்க அப்படின்னா கண்டிப்பாக நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அண்ட் இந்த வீடியோவை ஃபுல்லாக ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். ஸோ 27 மாவட்டங்கள் வந்து பார்த்திங்கன்னா இது வரைக்கும் பார்த்துருக்கோம். ஸோ அதில் வந்து பார்த்திங்கன்னா ராணிப்பேட் அப்படிங்கிற பர்டிகுலர் டிஸ்ட்ரிக் அண்ட் ராமநாதபுரம் அப்படிங்கிற பர்டிகுலர் டிஸ்ட்ரிக்டில் டேட் மென்ஷன் பண்ணி வந்து பார்த்திங்கன்னா கொடுத்துருந்தாங்க. அதுலேயும் பர்டிகுலராக வந்து பார்த்திங்கன்னா ராணிப்பேட்டையில் இருக்க அந்த தாலுக்காவில் ஜஸ்ட் நீங்கள் இந்த மாதிரி உள்ளே போனீங்கன்னா 29/10 வந்து பார்த்திங்கன்னா அந்த அப்ளை பண்ணுற டேட் அப்படிங்கிறது முடிஞ்சிருச்சு. ஸோ 3 நாள் வந்து பார்த்திங்கன்னா ஆச்சு. அங்கே முடிஞ்சு 3 நாள் கிட்ட வந்து பார்த்திங்கன்னா ஆச்சு. எழுதுதல் திறனறி தேர்வு வந்து பார்த்திங்கன்னா நவம்பர் 9ஆம் தேதி நடக்கிறதுக்கு, நேர்முக தேர்வு வந்து பார்த்திங்கன்னா 17லேருந்து 22 வரைக்கும் வந்து பார்த்திங்கன்னா சொல்லியிருக்காங்க. ஸோ எழுதுதல் திறனறி தேர்வுக்கு இன்னும் 7 நாட்கள் தான் இருக்குது. ஸோ 29ஆம் தேதி முடிஞ்சனால ஹால் டிக்கெட் வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் சென்ட் பண்ண அந்த அப்ளிகேஷன்லாம் ஃபில்டர் பண்ணி அந்த தகுதியான நபர்களுக்கு வந்து ஹால் டிக்கெட் அப்படிங்கிறது நான் அடுத்த வாரத்தில் வந்து பார்த்திங்கன்னா வழங்குவாங்க. ஸோ அடுத்த வாரம் வழங்கிட்டாங்கன்னா அதுக்கடுத்த வாரத்தில் வந்து இந்த எழுதுதல் திறனறி தேர்வு அப்படிங்கிறது நடக்கும். ஸோ நீங்கள் வந்து நெக்ஸ்ட் வீக்கில் நாளையிலேருந்து எப்போ வேணால் வந்து ஹால் டிக்கெட் வந்து பார்த்திங்கன்னா எக்ஸ்பெக்ட் பண்ணுங்கள். உங்களுக்கு போஸ்ட்டில் வந்து பார்த்திங்கன்னா வரும். அதே மாதிரி நெக்ஸ்ட் வீக்கில் வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் போய் அந்த சம்மந்தப்பட்ட அந்த வட்டாட்சியர் அலுவலகத்தில் வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் செக் பண்ணலாம். அண்ட் மோஸ்ட் இம்பார்ட்டன்ட்லி இதுதான் வந்து பார்த்திங்கன்னா நம்மள்ட்ட இருக்கக்கூடிய லிஸ்ட்டு. மேபி இதில் 1 or 2 டிஸ்ட்ரிக்ட் மிஸ் ஆகிருக்கலாம். பட் நம்ம போட்டுற வரைக்கும் நம்ம சேனலில் 27 டிஸ்ட்ரிக்ட் இது வரைக்கும் வந்து பார்த்திங்கன்னா பார்த்துருக்கோம். ஸோ அதில் வந்து பார்த்திங்கன்னா ஈரோடு, நாகப்பட்டினம், சிவகங்கை, திருவள்ளூர், திருப்பூர், சேலம், விருதுநகர், திருவாரூர், திருச்சிராப்பள்ளி, திருப்பத்தூர், வெள்ளூர், சென்னை, கோயமுத்தூர், விழுப்புரம், திருவண்ணாமலை, செங்கல்பட்டு, நாமக்கல், ராமநாதபுரம், திண்டுக்கல், பெரம்பலூர், தென்காசி, காஞ்சிபுரம், கரூர், திருநெல்வேலி, ராணிப்பேட்டை வரைக்கும் வந்து பார்த்திங்கன்னா முடிஞ்சிருச்சு. ஸோ ராணிப்பேட்டை வந்து 29ஓடு முடிஞ்சிருச்சு. ஸோ 25 டிஸ்ட்ரிக்ட் முடிஞ்சு. ஸோ மதுரைக்கு வந்து பார்த்திங்கன்னா 17/10 நவம்பர் 15 வரைக்கும் டைம் இருக்குது. அதேமாதிரி தூத்துக்குடியில் வந்து பார்த்திங்கன்னா 1ஆம் தேதி நேற்றுல ஆரம்பித்து நவம்பர் 15 வரைக்கும் வந்து பார்த்திங்கன்னா டைம் இருக்குது. ஸோ இதில் நீங்கள் பார்த்துக்கோங்க, ஈரோட்டில் வந்து 6ஆம் தேதி அக்டோபரே முடிஞ்சு. ஸோ இன்றைக்கி இன்னும் ஒரு 6 நாளைக்கு 4 நாள் தான் இருக்குது. ஸோ கிட்டத்தட்ட 26 நாட்கள் ஆச்சு அங்கே வந்து வெளியிடப்பட்டு. அதேமாதிரி நாகப்பட்டினத்தில் வந்து பார்த்திங்கன்னா 24 நாட்கள் ஆச்சு. ஸோ இந்த மாதிரி ஒவ்வொரு டிஸ்ட்ரிக்டாக முடிஞ்சதுலேருந்து இன்றைக்கி கணக்கு பார்த்தோம்னா 20 நாட்கள் கம்ப்ளீட் பண்ண மாவட்டங்கள் நிறைய இருக்குது. ஸோ அங்கெல்லாம் அந்த ஹால் டிக்கெட் அப்படிங்கிறது வெளியிடப்பட்டு எழுதுதல் திறனறி தேர்வு அப்படிங்கிறது வந்து பார்த்திங்கன்னா ஸ்டார்ட் ஆகிருக்கு. ஸோ நம்மளோட சேனலில் இதுக்கு முன்னாடி நிறைய வீடியோஸ் வந்து பார்த்திங்கன்னா எழுதுதல் வாசித்தல் திறனறி தேர்வுக்கு போட்டிருக்கோம். ஒரு லெட்டர் வந்து பார்த்திங்கன்னா எப்படி எழுதணும், அந்த கண்டென்ட் எப்படி இருக்கணும், அதே மாதிரி வாசித்தல் தேர்வு வந்து பார்த்திங்கன்னா எப்படி நீங்கள் வாசிக்கணும், அது சம்மந்தப்பட்ட கேள்விகள் போட்டிருக்கோம். அதே மாதிரி நேர்முக தேர்வுக்கு எந்த மாதிரி கேள்வி கேட்பாங்க, நீங்கள் அங்கே எந்த மாதிரி வந்து பார்த்திங்கன்னா ஆன்சர் பண்ணணும் அப்படிங்கிறது வந்து பார்த்திங்கன்னா போட்டிருந்தோம். ஸோ ஃபர்தராக இதுக்கப்புறமா வந்து பார்த்திங்கன்னா நம்மளோட சேனலில் பார்க்க போகிறோம். ஸோ இந்த வீடியோ பார்த்துட்டு இருக்கவங்க யாராவது மதுரை டிஸ்ட்ரிக்ட் அண்ட் தூத்துக்குடி டிஸ்ட்ரிக்டில் இருக்கவங்களா இருந்தீங்கன்னா உங்கள் 2 பேருக்குமே வந்து நவம்பர் 15 வரைக்கும் வந்து பார்த்திங்கன்னா டைம் இருக்குது. ஸோ இது வரைக்கும் அப்ளை பண்ணாதவங்க கண்டிப்பாக அந்த சான்ஸை வந்து பார்த்திங்கன்னா யூஸ் பண்ணிக்கோங்க. ஸோ இதே மாதிரி பேரலாக கிராம ஊராட்சி செயலாளர்னு சொல்லிட்டு தமிழ்நாட்டில் 1483 பணியிடங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா போயிட்டுருக்கு. ஸோ அதுக்கு வந்து நவம்பர் 9ஆம் தேதி தான் காமனாக தமிழ்நாடு முழுக்க இருக்கக்கூடிய 37 மாவட்டங்கள் அந்த 1483 பணியிடங்களுக்கு தனித்தனியாக டிஎன்ஆர்டி வெப்சைட்டில் வந்து பார்த்திங்கன்னா கொடுத்துருக்காங்க. ஸோ அதில் வந்து நீங்கள் உள்ளே போய்ட்டு நீங்கள் வந்து அப்ளை பண்ணலாம். ஸோ 9ஆம் தேதி தான் வந்து பார்த்திங்கன்னா லாஸ்ட் டேட்டு. அங்கேயும் நீங்கள் அந்த பர்டிகுலர் ஊராட்சியில் இருக்கணும். அதுலேயும் இன சுழற்சி வரும் முன்னுரிமையெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா கொடுத்துருக்காங்க. ஸோ அதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் கண்டிப்பாக அப்ளை பண்ணுங்கள். ஸோ அதே மாதிரி தான் இப்போ இன்னும் பெண்டிங் இருக்கக்கூடிய மதுரை தூத்துக்குடியிலையும் அந்த தாலுக்கா வயசு அதில் இருக்கக்கூடிய கிராம வயசு வந்து பார்த்திங்கன்னா யார் யாருக்கு என்னென்ன முன்னுரிமைங்கிற வயசு வந்து பார்த்திங்கன்னா கொடுத்துருக்காங்க. ஸோ அதுக்கு தகுந்த மாதிரி வந்து பார்த்திங்கன்னா இது வரைக்கும் அப்ளை பண்ணாமல் இருக்கிறவங்க கண்டிப்பாக அப்ளை பண்ணிக்கோங்க. நம்மளோட அப்கமிங் வீடியோஸில் வந்து பார்த்திங்கன்னா இதே கிராம உதவியாளர் சம்மந்தப்பட்ட என்னென்ன கேள்விகள் ரீசெண்டாக கேட்டிருக்காங்க அப்படிங்கிறத வந்து பார்த்திங்கன்னா பார்க்க போகிறோம். ஸோ இந்த வீடியோ வந்து பார்த்திங்கன்னா ஆரம்பத்தில் இருந்தவங்களுக்குலாம் வந்து பார்த்திங்கன்னா அந்த ஹால் டிக்கெட் ப்ராசஸ் அப்படிங்கிறது ஸ்டார்ட் ஆயிடுச்சு. ஸோ இது வரைக்கும் வந்து நீங்கள் சம்மந்தப்பட்ட அந்த மாவட்டத்தில் நீங்கள் அப்ளை பண்ணியுமே உங்களுக்கு வரல அப்படின்னா நீங்கள் கண்டிப்பாக நியர்பையில் இருக்கக்கூடிய உங்களோட வட்டாட்சியர் அலுவலகத்தில் வந்து பார்த்திங்கன்னா செக் பண்ணலாம். அங்கே ஏதாவது தகவல் பலகை இல்லை போஸ்ட்டில் ஏதாவது வந்து பார்த்திங்கன்னா வரக்கு டிலே ஆச்சுனாலும் நீங்கள் போய் வந்து
பார்த்திங்கன்னா செக் பண்ணிக்கலாம். ஸோ மேலும் கிராம உதவியாளர் சம்மந்தப்பட்ட அப்டேட்களுக்கு நம்மளோட சேனல் வீடியோஸ் தொடர்ந்து பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா உங்களோட ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள். நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.